நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 33 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் த யூசேஜ் ஆஃப் ஹோனா அண்ட் பன்னா பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு 5 சென்டென்ஸ் நம்ம இப்போது இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரிமைனிங் கொஞ்சம் சென்டென்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ஹோனாவுக்கும் பன்னாக்கும் உங்களுக்கு மீனிங் ஃபஸ்ட்டு தெரியணும். ஹோனா அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹோனான்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். பட்னா அப்படின்னா ஒரு விஷயம் வந்து லையிங் ஆன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் புக் வந்து இப்போ டேபிள் மேலே தான் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இல்லாட்டா பென் வந்து அந்த சேரில் தான் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இந்த ஹோனாவும் பட்னாவும் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஆஜ் முझे शहर जाना है, ஐ ஹாவ் டு கோ டு தி டவுன் டுடே. ஆஜ்னா இன்னைக்கு, டுடேன்னு அர்த்தம், முझे அப்படின்னா நான், அப்போ ஐன்னு அர்த்தம், ஷஹர் அப்படின்னா டவுன், ஜானா அப்படின்னா கோன்னு அர்த்தம், ஹே அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப். ஓகே, ஸோ ஆஜ் முझे ஷஹர் ஜானா ஹே அப்படின்னா இன்றைக்கி நான் டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். முझे तुमसे एक बात कहनी है அப்படின்னா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். முझे அப்படின்னா ஐன்னு அர்த்தம், தும்சே அப்படின்னா உங்ககிட்ட, ஸோ யூன்னு அர்த்தம், ஏக் பாத் அப்படின்னா ஒன் திங் அர்த்தம், கஹனி அப்படின்னா சொல்லணும். ஓகே, ஸோ டெல்னு அர்த்தம். ஓகே, ஹைன்ற வேர்ட் வந்து நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப். இப்போது தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். क्या ये सब काम मुझे ही करना होगा, shall I alone have to do all these works. क्या ये सब काम मुझे ही करना होगा. ஓகே, ஸோ क्या ये அப்படின்னா ஷேல் ஐ அந்த மாதிரி, சப் காம் அப்படின்னா ஆல் தீஸ் ஒர்க்ஸ் அந்த மாதிரி, முझे அப்படின்னா நான், ஹீ கர்னா அப்படின்னா ஸோ அலோன் ஹாவ் டு டூ திஸ் ஒர்க்கா அப்படின்னு கேட்குறாங்க. கர்னா அப்படின்னா டூன்ற வேர்ட் மீனிங்கில் வரும். ஹோங்கா அப்படின்னா இதை நான் தனியாக தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஒர்க்கு எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது, அது நான் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஹோங்கான்னு வருது. ஓகே, कल उसको डॉक्टर के यहाँ से दवा लानी होगी. He will have to bring medicine from the doctor's house tomorrow. அவங்க வந்து கண்டிப்பாக நாளைக்கு மெடிசன்ஸ் வந்து டாக்டரோட வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல் அப்படின்னா டுமாரோன்னு அர்த்தம், உஸ்கோ டாக்டர் கே அப்படின்னா அவங்களோட டாக்டர்கிட்டேருந்து, கே யஹான்சே தவா அப்படின்னா டாக்டர்கிட்ட இருந்து மெடிசன்ஸ் வந்து, லானி ஹோங்கி அப்படின்னா பிரிங்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லானினா பிரிங்கு, ஹோங்கி அப்படின்னா கொண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். मुझे इस गाड़ी के लिए 1000 रुपया देने पड़े. ஓகே, ஸோ 1000 அப்படின்னா 1000 rupees அப்படின்னு அர்த்தம். मुझे इस गाड़ी அப்படின்னா मुझे அப்படின்னா நான், இஸ் கடி அப்படின்னா வாட்ச்னு அர்த்தம், கேலியே 1000 रुपये தேனே படேன்னு அப்படின்னா 1000 rupees நான் இதுக்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாட்ச்க்கு. தேனே அப்படின்னா பேன்னு அர்த்தம், படேன்னு அப்படின்னா பே பண்ணுறேன், ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணுறாங்க, ஸோ படேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எல்லா சென்டென்ஸும் ஒருக்க ரீட் பண்ணிக்கலாமா. ஆஜ் முझे शहर जाना है, मुझे तुमसे एक बात कहनी है, क्या ये सब काम मुझे ही करना होगा, कल उसको डॉक्टर के यहाँ से दवा लानी होगी, मुझसे इस गाड़ी के लिए 1000 रुपये देने पड़े. ஓகே, இன்னைக்குள்ள கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தன்யவாத்.